வணக்கம் ஷர்மிளா. அதான் பீகார் தேர்தலில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவானது தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவானது தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அங்கு எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களோ வேறு எந்த விதமான நிகழ்வுகளோ என்பதாக இதுவரையில் தகவல் இல்லை. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தற்போது வரையில் அமைதியாக வாக்குப்பதிவானது பீகாரில் 2ஆம் கட்ட தேர்தலில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகின்றது. குறிப்பிட்டது போல 122 தொகுதிகளில் 1302 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 3.7 கோடி வாக்காளர்கள் இதில் வாக்களிக்க தகுதியுடையவர்களாக இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் காலையில் 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவானது தொடர்ந்து விறுவிறுப்பாகவே நடைபெற்று வருவதை காண முடிகின்றது. கடந்த முதல்கட்ட தேர்தல் 6ஆம் தேதி நடைபெற்ற முதல்கட்ட வாக்குப்பதிவின் பொழுதும் இதே போன்றுதான் வாக்குப்பதிவானது ஆரம்பத்திலேயே 7 மணிக்கு தொடங்கி 9:30க்குள்ளாக விறுவிறுப்பாக நடைபெற்றிருந்தது. ஆனால் அதைவிட இப்பொழுது ஏனென்றால் கடந்த முறை முதல் கட்ட வாக்குப்பதிவின் பொழுது 9:30 மணி வரையில் 13.13% வாக்குகள் பதிவாகியிருந்தது. ஆனால் அதனை தாண்டி தற்பொழுது வாக்கானது அந்த 9:30 மணி நிலவரப்படி 14.55% வாக்குகள் அங்கு பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதிகபட்சமாக கயா மாவட்டத்தில் 15.97% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றது. குறைந்தபட்சமாக மதுபானி மாவட்டத்தில் 13.25 வாக்குகள் சதவீத வாக்குகளானது பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையமானது கூறியிருக்கின்றது. நாம் குறிப்பிட்டது போல பிற மாவட்டங்களில் அராரியா 15.34% பதிவாகியிருக்கின்றது. அர்வால் 14.95%, அவுரங்காபாத் 15.43%, பங்கா 15.14%, பகல்பூர் 13.43%, நாம் பார்த்தது போல கயா 15.97% பதிவாகின்றது. ஜஹானாபாத் 13.8%, ஜாமுய் 15.77%, கதிஹார் 13.77% என கிட்டத்தட்ட தான் நாம் குறிப்பிட்டது போல இந்த மாவட்டங்களில் எல்லாம் அதிக அளவில் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. தொடர்ந்து அந்த வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகின்றது. நாம் குறிப்பிட்டது போல இதுவரையில் எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் நடந்ததாக தகவல் இல்லை. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 9:30 மணி நிலவரப்படி பீகாரில் இந்த வாக்குகளானது பதிவாகியிருக்கிறது. 14.55% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஷர்மிளா.